முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? கன்மலையில நாம் என்ன செய்யணுங்க? தங்கி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய கன்மலையில் நீங்க தங்கி இருங்கள். இரண்டாவதாக கன்மலையின் தண்ணீரை குடி. யாத்ராகமத்தின் புத்தகம் 17:6 வாசிங்க பார்க்கலாம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். போதும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஓரேபிலே பாருங்க, மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? அவங்க வனாந்தரத்தின் வழியாக கடந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். வனாந்தரத்தின் வழியா கடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க என்ன இல்லைங்க? அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முறுமுறுக்க ஆரம்பிக்கிற போது இப்ப மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க கன்மலை பக்கத்துல போ அப்படின்னு சொல்றாரு. அங்க ஓரேபுல நான் உனக்கு முன்னாடி போய் கன்மலையின் மேல நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீ போய் கன்மலைக்கு போ, ஆனா நீ போறதுக்கு முன்னாடி ஓரேபுல நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீ என்ன செய்யணும்? அந்த கன்மலையை அடிக்கணும். அப்படி நீ அடிக்கிற போது ஜனங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி அதுல இருந்து புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்ப இந்த மோசேயும் என்ன பண்றான்? போய் ஒரு கோலை எடுத்துக்கிட்டு, அவனுக்கு ஒரு மந்திர கோல் வச்சிருந்தான் இல்லையா? அந்த கோலை வச்சுதான் எல்லா அற்புதங்களையும் செஞ்சுட்டு இருந்தான். இந்த மந்திர கோலை எடுத்துக்கிட்டு போய் அவன் என்ன பண்றான்? அந்த கன்மலையை பார்த்து அந்த கன்மலையை அடிக்கிறான். அடிக்கும் போது என்ன நடக்குது? அங்க கர்த்தர் அந்த மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக போய் கர்த்தர் என்ன பண்றாருங்க? அந்த கன்மலையின் மேல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அங்க இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இங்க மோசே என்ன பண்றான்? முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். என்ன பண்றாங்க? முதலாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தாகம், தண்ணி இல்ல, ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனை வந்தப்போ இவன் என்ன செய்யறான்? முதலாவது ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, பிரச்சனைய சொல்றான். தண்ணி இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் திருப்பி பதிலுக்கு என்ன சொல்றாருங்கிற சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ போ, கன்மலைய நீ அடி, ஆனா அதுக்கு முன்ன நான் கன்மலையின் மேல் நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சத்தத்தை கேட்டு நீங்க ஒன்ன செஞ்சீங்கன்னா அது ஃபெயிலியரா போகவே போகாது. உங்களுக்கு எந்த குறைச்சல் இருந்தாலும் சரி, எந்த தேவைகள் இருந்தாலும் சரி, எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டு நீங்க போய் அதை செஞ்சீங்கன்னா அதுல நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க கன்மலையை அடின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் போய் அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்ன சொல்லிட்டாருன்னா, நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க அதை செய்கிறதற்கான தயவையும் அதை செய்வதற்கான கிருபையையும் கொடுத்து உங்களுக்கு முன்னாடி போய் அவர் நிற்கிறாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்ன தேவன் அவர் என்ன பண்றாருங்க? உங்களுக்கு முன்னாடி போயிடுறாரு. ஆண்டவர்கிட்ட மட்டும் அவர் வார்த்தையை வாங்கி அவர் சித்தத்தின்படி ஒன்ன செய்ய நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போய் அங்க சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப சகல ஜனங்கள் கண்கள் பார்க்க இந்த மோசே மலையை அடிக்கிறான், கன்மலையை அடிக்கிறான். ஆனா தண்ணீரை புறப்பட்டு ஓடி வர பண்ணினவர் கர்த்தர். ஏன்னா அவர் அந்த கன்மலையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. எங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். எங்கே இருந்து உங்களுக்கு செழிப்பு வர வேண்டுமோ அங்கே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க ஒரு காரியத்தை செய்கிற போது இந்த காரியத்தில் தான் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறீர், இந்த காரியத்தில் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களை திறப்பதற்கு நீர் நின்று கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காரியத்தை எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே நீர் அங்கே
இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கண்மலையில இருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நீங்கள் கண்மலையின் தண்ணீரை குடியுங்கள். கண்மலையாகிய கிறிஸ்து கொடுக்கிற தாகம் தீர்க்கிற தண்ணீரை குடியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தாகமாய் இருக்குதா? அப்படி உங்களுக்கு தாகமாய் இருந்தா நீங்க என்ன செய்யணுங்க? கிறிஸ்துவினிடத்தில் இருந்து தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். இதே பகுதி அங்க நாம பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள். பாருங்க என்ன பண்ணாங்க? பிதாக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாருக்குமே ஒரே ஞான போஜனம் கிடைச்சது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை தான் குடித்தாங்க. எப்படின்னா, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்து கன்னிமரியாளுடைய வயிற்றுல குழந்தையாய் பிறந்து இந்த பூமிக்கு வந்த போது வரல. அவர் என்ன பண்ணாருங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் உண்டாக்கினார். அப்போ வானம் பூமி சகலமும் உண்டாக்கப்பட்ட போதே இயேசு கிறிஸ்து அவர் பிதாவோடு கூட இருந்தார். மனிதனை நாம் 3 பேரும் இணைந்து கொண்டு உருவாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருங்க? வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள், இந்த 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து வர்றாங்களே, 40 வருஷம் வந்தாங்களே, 40 வருஷம் இரவும் பகலும் நீங்காமலும் விலகாமலும் என்ன பண்ணாருங்க? இயேசு அவர்களோடு கூட கடந்து போனார். ஹல்லேலூயா. நாம என்ன பார்க்கிறோம்? நாம பார்க்கறதெல்லாம் அவங்க மேக ஸ்தம்பத்திற்குள் இருந்தார்கள்னு பார்க்கிறோம். மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது, அக்கினி ஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அவங்க எங்க இருந்தார்கள்? பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள். அப்படி அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஞான போஜனத்தை, அந்த மன்னாவை அவர்கள் புசித்து வந்தார்கள். அதே நேரத்துல ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவங்களை நடத்தி வந்த கிறிஸ்து, அவங்களுக்கு கண்மலையாய் இருந்த கிறிஸ்து, அவர்களுடைய தாகத்தை தீர்த்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவங்களுடைய தாகத்தை, அவங்களுக்கு என்ன தாகம் இருக்குது, வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் இருக்கு, ஆவிக்குரிய தாகம் என்ன, இது எல்லாத்தையும் அவர் தீர்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த தாகம் தீர்க்கக்கூடிய கிறிஸ்துவின் இடத்தில் நாம் எல்லா காரியத்திற்கும் ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுதே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுதே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் என்னோடு வருவதினால்.
அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன, எதனால நாக்கு வறண்டு போய் இருக்குது, எதனால நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன வேணும், அத்தனைக்கும் ஒரே பதில், கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் தாகம் தீர்க்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் தாகம் உள்ளவன் என்ன பண்ணணும்? தாகமுள்ளவன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு வந்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. அல்லேலூயா. அப்போ நம் தாகமுள்ளவர்களா? நீங்க தாகமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய தாகமா, ஆத்தும தாகமா, எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிற தாகமா, இந்த ஆசீர்வாதம் வரணுங்கிற தாகமா, எந்த தாகமா இருந்தாலும் சரி, தாகமா இருக்கிறவர் அவரிடத்துல வந்தா அவர் ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு நாளும் உனக்கு தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டா அந்த ஜீவ தண்ணீர் இருக்குது பாத்தீங்களா, அது வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டா ஒரு செழிப்பின் நதி உங்களுக்குள்ள இருந்து ஓட ஆரம்பித்து விடும். அவர்கிட்ட வருகிற போது, அவரோட அந்த நான் சொன்ன அந்த கண்மலையில நீங்க தங்கி இருக்கிற போது, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்க தங்கி இருக்கிற போது, நீங்க என்ன பண்றீங்க? மலையில தங்கி இருந்தா எங்க போய் தண்ணி குடிப்பீங்க? சொல்லுங்களேன். மலை மேல தங்கி இருக்கிறீங்க, கண்மலையில தங்கி இருக்கிறீங்க. அங்க இருந்து குடுகுடு குடுகுடுன்னு இறங்கி ஓடி எங்கேயாவது கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப மேலே ஏறி போய் உட்காந்துக்குவீங்களா? என்ன பண்ணுவீங்க? மலையில இருந்துதாங்க நமக்கு தண்ணியே வருது. காவிரி ஆறு குடகு மலையில இருந்துதான் நமக்கு காவிரி ஆத்து தண்ணியே வருது. இமயமலையில இருந்துதான் கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, இது எல்லா நதிகளுடைய தண்ணியும் வருது. வற்றாத ஜீவ நதிகள் எல்லாமே எங்க இருந்துதான் வருதுங்க? மலையில இருந்துதான் வருது. எல்லா நதிகளும் மலையில இருந்துதான் உற்பத்தி ஆகுது. எதுவும் பிளைன்ஸ்ல உற்பத்தி ஆகிறது இல்ல. அப்போ நாம என்ன பண்றோங்க? நீங்க அவருடைய தண்ணீரினாலே என்ன பண்ணப்பட வேண்டுங்க? நீங்க தாகம் தீர்க்கப்பட வேண்டும். கண்மலையினாலே, கண்மலையின் தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும். இப்போ நீங்க கண்மலையில தங்கி இருக்கிறீங்க. கண்மலையில தங்கி இருக்கக்கூடியதான நீங்க என்ன செய்யணும்? பிளைன்ஸுக்கு ஓடி வந்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி மேல போனா நீங்க முட்டாள். நீங்க என்ன செய்யணுங்க? மேலேயே உங்களுக்காக ஊற்றுக்கள் சுரக்கிறது, உங்களுக்காக சுடைகள் சுரக்கிறது, உங்களுக்காக ஜீவ நதிகள் புறப்பட்டு வருகிறது. அப்போ நீங்க தங்கி இருக்கிற இடமே கண்மலை. அல்லேலூயா. கண்மலையில நீங்க தங்கி இருந்தா, நான் கண்மலையில் ஆகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிறது இருந்தா என்ன நடக்குதுங்க? உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நான் இருக்கிறதே கண்மலை. எனக்கு தாகம் வருகிற போது என்ன பண்ண முடியும்? நானு எனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சுகநதி எனக்குள் இருந்து ஓடுகிறது, செழிப்பின் நதி எனக்குள் இருந்து ஓடுகிறது, ஆசீர்வாத நதி எனக்குள் இருந்து ஓடுகிறது. அப்ப கண்மலைக்குள்ள நீங்க, கண்மலையின் வெடிப்புள்ள நீங்க இருக்கிற போது, கண்மலையின் மறைவுக்குள்ள நீங்க இருக்கிற போது எல்லா நதியில் இருந்தும் நீங்கள் தண்ணீரை குடிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நதியோட தண்ணியும் புனித நதின்னு சிலதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லா நதியுடைய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்ன பண்றாங்க? அதை ஒரு தீர்த்தமாக்கி வைக்கிறாங்க. அப்படி இல்ல, நீங்க கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ள இருந்தே அந்த புனித நதிகள் எல்லாம் புறப்பட்டு ஓடி வருகிறது. சுகம் என்னும் நதி,
செழிப்பு என்னும் நதி, ஆசீர்வாதம் என்னும் நதி, கிருபை என்னும் நதி, இப்படி எல்லா நதியும் வர்றதுனால நீங்க அந்த கண்மலையின் தண்ணீரை நீங்கள் குடிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.